ஓடு போடுறது பெரிய வேலைப்பாடாக வரும். ஓடு போடுறதுக்கு மட்டும் 15 லட்சம் முடிய போகல. சுடுதுறாப்பா எல்லாரும் சுட செஞ்ச சுடுவது எல்லாரும் கத்தியில் மேலே விழுந்து எழுதுனா புஸ்கந்த வயிற்றுல ஏறி விட்டுரும். ரெண்டு தூக்க ஈஸியாக தான் இருக்கும். ஓஹோ போட்டுமாங்க ரைட். அங்கே தக்காளி கண்டா இதான் வந்து கயிறு. இதை வந்து சுற்றி விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் இயற்கையாகவே இருக்கும். பார்த்தால் மரந்தடியில் சுற்றின மாதிரி இருக்கும். இந்த எப்படி இருக்கு எப்படி காமிச்சு இது வழியாக இது வழியாக இருக்கும். உள்ளுக்க பார்த்தா சும்மா இப்படித்தான் இருக்கும். மூளையை கழிய சிலவை கொண்டு எவ்வளோ தூரம் மூளையை வட்டுறோமோ அவ்வளோ தூரம் எங்களை காட்டில் வட்டு விழுது. தூக்கி என்னண்டு கொண்டு போறேன் கொண்டு வந்தா விளங்கவே இல்லை. இதை தூக்கி என்னண்டு மேலே ஏற்றாங்க பாருங்க. மேலே ஏற்றுறா விளையாடு என்ன இல்லை இது வெயிட்டான ஏற்றலாம். இப்போ இதை நாங்கள் இடைஞ்சல் இல்லை இடைஞ்சல தான் அப்படியே ஃபுல்லாக மேலே இரும்பாத்தான் இருக்க போதுன்றதே நினைப்பீங்க. அப்படி இருக்காது ஒரு கடைசி அப்படி இருக்காது. உதய சென்டர் இப்போ வந்து சென்டர் பண்ணப்படுது. தூக்குண்டு தான் இன்னும் ஆள் தூக்குண்டு மாதிரி கையாலே பார்ப்பேன். ஏன்னா தூக்குண்டு இல்லாமலே கண்ணாலையும் கையாலையும் பார்ப்பேன்றேன். கண்ணை பாருங்க அந்த சென்டர்லாம் நிற்கும். சரி நான் கொடுக்கோட்டேக்க பாப் இப்போ பாருங்க. இது நீ ஒவ்வொன்றுமே வந்து இப்படி ஒரு அளவில் தான் வரும். ஒரு சேர்ந்துடும் மூளைக்கு மூலியை வரும். சரி ஓகே. இப்போ வேலை வந்து செய்கிறது வந்து பார்த்துருப்பீங்களா. அது வந்து நானும் இப்போ தான் அம்பி மோனிகாக்களை போய் ஸ்கூலுக்கு ஏற்றணும்னு சொல்லி போயிருந்தேன். நேற்று சொல்லி போய் இப்போ தான் ஏற்றிட்டு வந்தது. அது மட்டும் இல்லை வேலை வந்து இங்கே ஃபுல்லாக நடக்குதா. அந்த ஸ்கூலுக்கு போய் ஏற்றிட்டு வந்தாண்டா நேரம் வந்து 1:30 இன்றைக்கு வந்து 1:30க்கு விட்டுடுது. சாப்பிடாம நின்று வேலை செய்கிறதுன்றது வந்து இப்போ இஞ்சாங்க இவ்வளோ நெருப்பாக வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பஸ்ஸா சாப்பிடுவோம். வேலை அப்படி நெருப்பாக நடக்குது. ஆனால் இதுக்கு நான் இப்படியே மூளைப்பாட பார்க்கதான் என்னென்னு சொல்கிறது. ஓடு போடுறது பிழைக்க போகுது. ஓடு போடுற பிழைக்காது. ஓடு போடுறது பெரிய வேலைப்பாடாக வர போகுது. ஓடு போடுறதுக்கு மட்டும் 15 லட்சம் முடிய போக காரணம் வேண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு மூளைக்கையாக போகுது. இப்போ மூளைக்கை 6 மூலைன்னு சொல்லி இத்தனை மூளை பட்டுவோணும். அதுக்கு செய்ய கஷ்டம் போல. அப்போ அதுக்கு தான் டக்கண்டு இப்போ இதை பார்த்த அப்புறம் மண்டை கிட்ட ஓடுது. என்னத்தை கட்டத்தை அடுத்த கட்டத்தை செய்யலாமான்ட்டு. அப்போ இதுக்கு வந்து நான் செய்ய போகிற வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
பாருங்க, தொடர்ந்து பாருங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ இதை அப்படியே ஃபுல்லாக மரம் இரும்பா தான் இருக்க போதுன்றதே நினைப்பீங்க. அப்படி இருக்காது ஒருபோதும், கடைசி அப்படி இருக்காது. இப்போ என்ன மாதிரி இருக்கும்? என்ன உமனுக்கு என்ன தோணுது? இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இது பார்த்தா மரம் மாதிரி இருக்கும். மரம் மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட போறீங்களா? இயற்கையின் வண்ணத்தின் மரம் மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக அது அடுத்த வீடியோவில் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறது செய்கிறது எப்படின்னு சொல்லி. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எத்தனை வழி வருது பாருங்க. இந்த 6 வழி கண்டிக்க ஏன்னா ஓட போடுற காசு மட்டு எலும்பாச்சாக என்னென்று சொல்கிறாரு, சிக்கல் பாடல் கூட கடை கோடு போடுறேன்னு சொன்னால். அப்போ அதான் உண்மையிலுக்குமே இதுக்கு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி. அதுக்காக வந்து ரப்பர் சீட் கடையில் இருக்குது, பச்சை கலர் சீட், சிவப்பு கலர் சீட் இருக்குது. ஆனால் அது வந்து உள்ளுக்கு இருந்தால் ஆளை வந்து அவனுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும், அதை தூக்கி போட்டேன். ஆனால் நான் ஒரு இடத்துல பார்த்து நான் அந்த நீங்கள் வாங்கினதுக்கு அந்த அடிச்சிருந்த சீட்டுக்கு அந்த கீட் பெறாம அண்டு வாங்கி அது வந்து இது என்ன மேலே தகரம் போட்டிருக்காங்க. சரியோ? ஓ, அந்த கூலிங் சீட்டை தகரத்துக்கு உள்ள கீழே நெட் அடிச்சு போட்டு அதுக்கு மேலே அந்த கூலிங் சீட்டை போட்டு அதுக்கு மேலே தகரம் போட்டிருக்கேன். கூலிங் சீட் இதுக்கு அடிக்கலாது, கூலிங் சீட் இதுக்கு அடிக்கலாது. இதுக்கு வந்து அவ்வளோ தான் போட போகிறேன். ஆனால் வந்து 2 ஐடியா இருக்குது, பார்ப்போம். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். ஏண்டா லோடு போடுறது பஸ் அவ்வளோ போடுறது என்ன சிரமம் என்ன? அவங்களுக்கு வேலை இல்லை. ஓடு கழியும் ஒரு மூளையா கழிய சிலவு கொண்டு கூட சிலவு கொண்டு எவ்வளோ தூரம் மூலையை வட்டுறோமோ அவ்வளோ தூரம் எங்கட காசில் வட்டி விழுது. ஒரு ஓடை வச்சு வெட்டி கொண்டு இருப்பாங்க, அது அரைமணித்தாங்க அவ்வளோதான் பிடிக்கும். அப்போ நாங்கள் யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றோம். அப்போ நாங்கள் நான் சொன்னேன்னா மரத்தில் போடுங்க. மரத்தில் போட்டாலும் முண்டு தான், இது மூளை தானே. அப்போ அதனடியால் எல்லாமே வந்து ஒன்றாதான் இருக்கும். யோசிக்காம அப்புறம் இதுக்கு நீங்கள் ரீபே அடிக்கிறனாலும் என்ன ஓட்டை போட்டு தான் ரீபே தான் தோணுமா? ரீபே நான் வந்து ஓட்டு கணக்குன்னு சொன்னால் இதில் ஓட்டையை போட்டுட்டு ரீபே மேலே ஆணியை போட்டு பூட்டலாம் அப்படின்னு வச்சுனாங்க, அது பூட்டுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு ஓடு போடுறது மூளைக்கை, அதுதான் சிக்கல். தொடர்ந்து யோசிப்போம். இதுவும் வந்து மரம் மாதிரி தான் பேரும். இந்த மரம் மாதிரி வாழக்கு என்னதுன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறோம். இதை பார்த்தா சும்மா உள்ளுக்க பார்த்தா சும்மா இப்படித்தான் இருக்கும், மரம் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சாப்பிடுப்பா, சாப்பிட்டு அவன் வந்து சமைச்சு வச்சுட்டு காத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்காக. சரியில்லை தானே? பேர் இந்த மூத்த பேர் இவ்வளோ கவலையோடு நிற்கிறான். நீங்கள் சாப்பிட வெளியிலேருந்து சமைச்சு வாடிட்டா கத்திரிக்காய். ஓகே, இங்கே பாருங்க, சமைச்சு வாடி போட்டா. நீங்க முகத்தை பாரு, இங்கே வேறு எப்படி இருக்கான் அமைப்பு? அதுக்கு நீ சமைச்சு வேலை முடிஞ்சுதானே? இது என்னடா அப்பா இல்லாம என்ன தூக்கி வைக்கிற? அது வந்து இப்போ இவ்வளவு நேரமே வேலை செய்யாமல் இருந்தது. கிடுக போடுவோமோ ஓட போடுவோமோ ஓலையை போடுவோமோன்றது மாதிரி இந்த எனக்கு வந்து விளங்கல ஃபுல்லாகவே யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் இப்போ அதான் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், ஓலைக்கேற்ற மாதிரி செய். ஏன்னா இப்போ நான் வேறு ஒரு ஆக்களோட அடித்து கதைச்சு நான் இப்போ கதைக்க சொல்லியிருந்தாங்க. ஓலையை போட்டால் ஒரு 3-4 வருஷம் நிற்கும். அப்புறம் அங்கால வந்து இதண்ட ஒன்று மண்டு சொல்லி மேய வண்டியாக வரும், ஓலை குளிர்மையாக இருக்குமெண்டு. இப்போ நாங்கள் வந்து நினைச்சதே ஃபுல்லாக அந்த இயற்கை நிமித்தம் இருக்க வேணுமென்றதுக்காகத்தான். அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் ஓலைக்கேற்ற மாதிரி போடுங்க, தங்களுக்கு மேலே சுவமா ஒட்டி போட்டு போவோம்ன்றது மாதிரி. அப்படி என்று இல்லை, இப்போ செய்ய வேண்டிய வேலையை செய்ய சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். மிச்சத்தை வந்து ஒலியால் மீறா என்ன வந்து இன்னுமே டவுட்டாக தான் கிடக்கு. ஃபுல்லாக டவுட்டுக்கு மேலே டவுட்டாக இருக்குது. நடக்கிறதா நடக்கும். இப்போ அவங்களை செய்ய சொல்லிட்டேன். இந்தா பாருங்கோ, நீ என்ன சொல்கிற? இது நல்லன்ற ஓலை நல்லா இருக்குது. மேரா காக்கல் இல்லையே, பிடிக்கிறான் நாக்கில். எத்தனை பேரை கேட்டுட்டேன்? இதோட 30 பேரை கேட்டேன். எல்லாம் பிடிச்சலாமா? நான் கேட்டுட்டு நாளைக்கு வாரன்ட்டாங்க. 2 பேரை கேட்டேன்டா இப்போ திருப்பி. புனிதனா இருக்கிறாக்க பன்னிலேருந்து வந்தாக்கலாம் இருக்கணுமா? டிராக்டரோட கிரி என்ன கிரி இதுக்கு மேலே ஏறா இல்லை, ஏற தேவையில்லை. மேராக்கு உள்ளாண்டு ஏணி போட்டு மேரான். சரி பார்ப்போம். இப்போ அதாவது வந்து இந்த குறுக்கு இதுக்கு வந்து ஓட போகிறோம். குறுக்கு இது வந்து ஓடுறோன்னு சொன்னால் இப்படி விதை போண்டது உண்மையிலேயும் தெரியலை எனக்கு. இந்த கிடுகா ஓலையாண்டது பெரிய குழப்பமாக கிடக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரே மாதிரியே செய்ய சொல்லிட்டேன். அதாவது வந்து அங்கே ஒட்டி கொண்டு நிற்கிறாங்க, அவங்க இப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பார்க்கவே இன்னைக்குமே நல்ல வடிவாக தான் இருக்குது. இந்த கீழே இருந்து பார்த்தீங்கன்னா புல் அமைப்பை பாருங்க, அப்படி ஒரு வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறாங்களே நான் புல் காரணம் என்று பார்த்தீங்கன்னா இந்த இதில் வேறு இல்லை, இதில் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதாவது வந்து புல்லாக வந்து ஜோதிச்சு கொண்டு வந்து தான் இந்த கீழ் லைன்ல இருந்து அப்படியே ஓடிக்கொண்டு வரோம். அதே மாதிரி இதுக்கு அதாவது வந்து இதில் ஒன்று வரும். காரணம் என்று சொன்னால் ஓடன்னு சொன்னால் கூட வேணும். நாங்கள் வந்து கிடுகு தானே சாரி இந்த பனி ஓலி என்றபடியால் ஒன்றுமே செய்யலாம். அது பனி ஓலி என்றபடி ஏன்றால் இந்த மூளைக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவு உண்மைக்குமே சிலவு கூட வரும். அப்போ அதனடியால் கொஞ்சம் அதையும் சிக்கனப்படுத்தி கொண்டு மற்றது வந்து இதுக்கு வந்து இப்போ சமி இப்போ வந்து கேட்குது இதுக்கு பெயிண்ட் அடித்து விட போகிறீங்களோ கம்பி மாதிரி தெரியுமெண்டு பொறுத்திருக்கோம்ட்டு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஐடியா வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக ஐடியா வச்சுருக்கிறேன். பார்ப்போம். அவட அங்கே பாட்டு போட்டுட்டாங்க, அதோடைய அவசரமாக கழிச்சு கொண்டிருக்கிறேன். அங்கே பஸ்ஸை ஒட்டி கொண்டிருக்கிறார். பஸ்ஸை சொன்னால் 20 ரூபா வேலை செய்வோம்ண்டு, ஆனால் ஒன்றும் பிழைக்க போகுது, வேலை இல்லாம போகுது. அடுத்த வேலை என்ன செய்யறேன்னு தெரியல. இப்போ வந்து ஒட்டி முடியாது வந்து தூக்கி ஏற்ற வேணும். தூக்கி மேலே ஏற்றுறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு 7 பேர் இருந்தாலும் போகணும். மெட்டது வந்து எடுக்கேக்க பார்த்துருப்பியல். இது நீ ஏற்றியக்க அவ்வளோ நேரமாக போகுது எனக்குண்டா தெரியல. பாப்போம். இருந்தாலும் அங்கே மற்ற பஸ்ஸை வந்து அளந்து கொண்டிருக்கிறார், அளந்து மார்க் பண்ணி கொண்டிருக்கிறார். பாப்போம், உங்களுக்கு ஏற்றியக்க முக்கியமாக காட்டுறேன். ஓகே, நாங்கள் ஒட்டுறாரு பஸ்ஸை ஒட்டுறாரு பாருங்க. இந்தா இது வந்து ஃபுல்லாக இப்போ ஒட்டி என்ன கம்பியால் ஒட்டுறீங்களோ சொல்லியிருந்தா காய்கில் கம்பி ஏனிருப்பேன். இப்போ என்னடா இப்போ தூக்கி வைக்கிறோண்டா பேச்சு வேணும். அதுதான் இப்போ என்ன செய்யறேன்னு தெரியல. இப்போ இது வந்து ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடைக்கில எல்லாம் இதாக கிடாக்கு ஜாயிண்டாக இருக்குது. அதனாடியாக தான் ஃபுல்லாக ஒட்டுறான். படியின் வேலையில் நம்ம நீட் ஜப்பான் வேலை தான் உறுதியாக வேலை செஞ்சு கொடுப்பான் அந்த வகையில். இப்போ இனி வந்து ஃபுல்லாக அங்காள பாருங்க ஆள் வந்து அளந்து கொண்டு இருக்குது. அப்போ இதுக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து முக்கியமான அலுவல் வந்து செய்கிறதாக நான் இருக்கிறேன். அது என்ன இருக்கு நினைக்கிறீங்க? செஞ்சோட ஐடியா அப்படி என் ஐடியா இதில் இருந்து அப்படியே வந்து கயிறு சுத்த போகிறோம். இதுதான் வந்து கயிறு. இதை வந்து சுற்றி விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் இயற்கையாகவே இருக்கும். பார்த்தால் மரந்தடியில் சுற்றின மாதிரி இருக்கும். இந்த எப்படி இருக்கு, எப்படி காமிச்சு இது வழியாக இது வழியாக இருக்கும், எது வழியாக இருக்கு இப்படியா காய்ச்சா. இது வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து இப்போ நாங்கள் சுற்ற போகிறோம். இது வந்து என்னுடைய சிந்தனை யோசிச்சு நான் இப்படி செய்யாதான் வடிவாக இருக்குமென்று சொல்லி பெயிண்ட் அடிக்க வச்சாடு. சாமி வந்து சில பெயிண்ட் அடிக்கட்டாம். பெயிண்டில் வந்து பெரிய அளவில் இது இருக்காது. அதுக்கு வந்து அப்படி நாங்கள் எங்கேயும் சுற்றி கொண்டு வந்த சுகமாக இருக்கும். இப்போ சுத்தாகும் இடையே பாரதில் வரும் திருப்பி புற ஒரு சரி படி வளர்த்து போடுறது இஞ்சால ஆச்சு. சரி, அப்போ நாங்கள் இப்போ ஃபுல்லாக வார எல்லாத்தையும் வந்து இல்லைண்டா இடிச்சு அறுத்து விட்டுருவாங்க. அப்போ நான் வார எல்லாத்தையும் சுற்றி போட்டு வாரில் ஒட்டி போட்டு பார்ப்போம். ஓகே, உண்மையிலேயே இப்படி மரக்கறி வந்து இன்றைக்கு என்ன கோவா கருப்பு மரவள்ளி கிழங்கு போட்டு சாப்பிடுக்க கோயில் வழியில் போய் இந்த அண்ணனும் கொடுப்பாங்க. அந்த அண்ணன் சாப்பிட்டு கொடுக்க அப்படி இருக்கும். உண்மையிலேயே வேறு லெவலில் என்ன வேறு லெவலில் இருக்கும். அப்படி தான் இருக்குது. என்ன சரியில்லையோமே இது எப்படி சாப்பாடு நல்லா சும்மா இல்லைங்க. சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொல்லுங்க திருத்துவா. அது பிரச்சனை இல்லை. சரியில்லைன்னு சொன்னா திருத்தி கொள்றதுக்கு இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே, பருப்பு மட்டும் தான் நல்லா இருக்கு. ஆனா அவன் பருப்பேதோட இல்லை அக்கவா இருக்கும். பருப்பேதோட இல்லை. சரி, அப்ப என்னன்னு சொல்றது, வடிவா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப ஒட்டுவோம். அது வந்து பாருங்க தூக்கி வைக்கிறத கொஞ்சம் ரிஸ்காக இருக்குமென்று நினைக்கிறேன். ஆக்கள் வேணும் தான். தான் வந்து வந்துட்டா சமைச்சு முடிச்சுட்டு நான் போகிறேன். போதும், அலுவல் இருக்கு. சரி, அப்போ நான் சாப்பிடுப்பா. நல்லா இருக்கு. நெல்ல புல்ல ஆக்களை பார்க்குறதே இல்லை, ஒரே கொளுத்தல இதுவா. சரி,
பாக்ஸ் வாரெல்லாம் அன்றைக்கு வந்து இதில் கொண்டு வந்து நாங்கள் என்னத்தில் படியில் கொண்டு வந்த பாக்ஸ் வாரம் எல்லாம் படியில் கொண்டு வந்து ஏற்றவே பட்ட பாடு ஒன்றை தூக்கி இப்போ முழுக்கலையும் தூக்கி கூடாக்கியாச்சு இப்போ என்னென்னு மேலே ஏற்றுறது இவ்வளோத்தையும் ஆடா என்னென்னு தூக்கி ஏற்றுறது இப்போ எப்படியும் 5-6 பேர்னாலும் போடும் இதை ஏற்றுறாக்கு இல்லாடி ஏற்றிடாது அது மட்டும் இல்லை இதை நீ கவுட்டு போடணும் கவுட்டு போட்டுட்டு கீழ் பக்கத்தாலெல்லாம் ஒட்டணும் சும்மா இப்படி ஒட்டிடலாம் அஞ்சு இதில் ஏறி இருந்தால் ஏறி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இருந்தால் ஆக்கள் மோனிகா இது என்ன இது மோனிகாக்கே விளங்குது என்ன மேலே போட்டுறேன்ட்டு இந்த பாருங்க அது வந்து என்ன மேலே இந்த கீழே அது ஃபுல் அதுவும் வந்து வெட்டுப்படுது ஃபுல்லாக இப்போ இதோட முடியுது நீ இது முடிய கவுக்குறானேண்டா இந்த லைன் ஒட்டி போட்டு கவுக்கணும் சரியா இதுதான் ഇതിൻ്റെ கடைசி லைன் அதாவது வந்து இந்த கடைசி லைன் இதுதான் இதை வந்து நீ ஃபுல்லாக ஒட்ட போகணும் ஒட்டி போட்டு நீ நாங்கள் இஞ்சால் ஒட்ட சரி இந்தா ஒன்று கொண்டு கிடக்கல பிள்ளைங்கள கோடாலி வாங்கிட்டா தம்பி அவன் அண்ணன் கோவால் அவர் வாங்கினவர் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து நேரப்பட்டுக்குவோம் ஓடு போடுறோன்னு சொன்னால் ரீபேல் வந்து இப்படி ஓப்பன் இப்படி இப்படி அடிக்க வேண்டியதாக வரும் இந்தா இப்படி அடிச்சோண்டு இருக்கோம் ரீபேண்டா சொத்தாளி ஓடு போடல தான் ஓடு போடு இப்படியே அடிச்சு கொண்டு வர வேண்டியதாக வரும் இந்த லைனுக்கு தாண்டி போட்டு இப்போ பிரட்டி ஆளை கவுட்டு பிரட்டி எல்லாம் ஒட்டி போட்டு கவுக்க தான் சரியான வேலைப்பாடாக இருக்க போகுது அதுதான் இதெல்லாம் ஃபுல்லாக கவுக்கணும் கவுட்டு தான் விட்டணும் இப்போ என்ன பிரச்சனைடா தூக்கி வைக்கிறதுக்கு தான் நாள் இல்லை மற்றது வந்து மேய்கிறதுக்கு இது குறுக்க நாங்கள் இந்த கயிறுல கொஞ்சம் கூட காட்டி விட்டா என்ன இது என்ன நாங்களே மேயலாமண்டோ தண்ணி வந்த அப்புறம் அதானே வேறு அப்படி தான் சொல்லு கீழே இருந்தாடா நாங்கள் மேய்ஞ்சு கொண்டு போகிறது கீழே தான் மேய்ஞ்சு கொண்டு போகிறது தண்ணி உரம் சிந்தினா எல்லாம் சரி அதாவது செய்கிறானே என்ன தண்ணி எல்லாம் சிந்தாத வடிக்கேற்ற மாதிரி செய்கிறது தானே இப்போ நான் கீழே இருந்து ஒரு ஓலியாக செருவி கொண்டு போனாடா தண்ணி ஃபுல்லாக வலி குத்துப்பாடாக தானே கிடாக்கு செந்துறேன் இப்போ பார்க்குறேன் இதா இல்லை தானே எனக்கு வந்து இந்த வேலை இது அதாச்சும் இந்த கீழ் வேலை இதை முடித்தா தாண்டா அடுத்த கட்டத்தை நான் செய்யலாமடா எனக்கு இது இதான அவசரமே நாங்கள் கீழே வந்து கீழே இருந்து நான் ஓடிக்கொண்டு போகிறோம் மேலேருந்து ஓடிக்கொண்டு வந்தது தானே இது இப்போ நாங்கள் ஒரு கீழேருந்து ஓடிக்கொண்டு இருக்க ஒரு ஓலியை நாங்கள் கொண்டு செடி விடுறது மாதிரி தானே செடி விடையக்க ஓகே தானே இருக்கும் ஒரு லைன் இந்த லைன் ஒளி பார்த்தா இதுலயே வச்சு பார்த்தா தெரியும் ஃபுல்லா ஒரு லைன் இது விளங்குது உனக்கு கீழே இந்த ஒளி கொண்டு வரும் இந்த ஓலையே இப்போ கொழுவ பிடிக்கும் நீ எங்களுக்கு கிரைண்டரால் மட்டியில் வெட்டித்தா என்ன எல்லாத்தையும் ஜோசியா மண்டைக்கு ப்ரெஷர் கூடி ரொம்ப அந்த 20 வேண்டாலும் செய்கிறேன்டா செஞ்சு விட கொண்டு பார்க்குறேன் எனக்கு இது 20 நிப்பாடுற பிளான் நிற்கிறேன் சரி உங்களுக்கு என்ன இது நாளில் வந்து போக விடக்கூடாடா அணியாக வேஸ்ட் ஆகக்கூடாடா இது என்ன ஒரு மணி தேவைன்னாலும் சும்மா நாளை வந்து விட்டா பிடிக்கல அது டைமோட டைம் இஸ் கோல்ட் எல்லாம் பிள்ளைங்கனா சரி சொல்லலாம் கேட்பான் படி இப்போ ஒட்டியக்க நாங்கள் தென்னைக்குள்ள மாட்டு போட்டு என்ன செய்கிறேன் தென்னைக்கு தூக்கி வச்சு போட்டு ஒட்டிக்கணும் மறந்து போய் ஆத்து ஃபுல்லாக ஒட்டி கலட்ட ஒன்று அதுதான் முதல் இப்போ இதுக்குள்ள லைட் இப்போ கொண்டு போகிறது அதுதான் பிரச்சனை நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ திரும்ப யோசிக்கணும் இதுக்குள்ள தூக்கி என்னண்டு கொண்டு போகிறேன் கொண்டு வந்தா விளங்கவே இல்லை இதை தூக்கி என்னண்டு மேலே ஏற்றாங்க பாருங்க மேலே ஏற்றுறா விளையாடு என்ன இல்லை இது வெயிட்டானது ஏற்றலாம் இப்போ இதை நாங்கள் இடைஞ்சல் இல்லை இடைஞ்சல் அதான் பிரச்சனை இல்லைன்னா தென்னை தரைக்க வேண்டியா வரும் இது கொண்டு போத்தானே போகணும் இது இது அந்த இது மாதிரி பானைக்குள்ள யானை எப்படி போனேன் இந்த முதல் கொண்டு வந்தாங்க தனி புரியம் இல்லை இது இப்போ உலகத்தையும் போட்டுட்டு தூக்கவும் இல்லாது அப்படி ஆண்டு வடியில் ஏற்றப்பட்ட பாடுற அந்த சொல்லுறது தான் வீட்டு வைப்போம் நம்ம இதில் அதை ஏற்றி கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் 1,000 போட்டு இதில் தூக்கி ஏற்றினா சும்மா ஒரு பக்கத்தை விட்டு விட்டோம்னா தூண் விழுந்து ஓடும் தூக்கி போட்டு பெஞ்சில் சரி அப்போ நாங்களே நீ இதை ஃபுல்லாக ஒட்டி போட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல இருந்தே இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கு
அப்போ இதை வந்து பார்த்தாலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு, இது என்னடா நடக்குதுன்றது மாதிரி. இதே நீ மேலே போன உடனே தான் பார்த்தா உங்களுக்கு இப்படி தோணும். இப்படி சில பேருக்கு தேர் முட்டி மாதிரி இருக்கும், சிலருக்கு தேர் கொண்டே விட கொண்டே இப்படி தான் இருக்கும். அப்படிலாம் வராது. நாங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி மாற்றுவோம். ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் வந்து ஏற்படும். பெஞ்சில் ஏன் தெரியுமா பெஞ்சில் வாய்க்கிறாங்க 1ஆம் ஆண்டு படித்த ஓடியா பேனைக்கு போகலை இன்னும் மாக்கள். பேனையில் மாக்கர் இருக்கு வந்து மாக்கர் பந்தலாக கட்டது போகலை 1ஆம் ஆண்டு தான் படித்தது. இது கீறுக்குன்னு ஊசி மாக்கர் இருக்கேன்னு அதான் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போகலைண்ணே. ஏன் பென்சில் இருக்குது தானே, பென்சிலில் மறக்க. ஐயோ உண்மையாக இந்த கம்பி கரண்ட் வயலில் செய்கிறதும் பயமே. இங்கே என்னாலும் பயர்களுக்கு ஜாயிண்ட்டுகளுக்கு அம்பிட்டு நின்றா தொடுற இடமெல்லாம் கரண்ட் தானே மெயின் இல்லை அதோட. அதுதான் பின்னே என்ன இந்த மத்தாப்பு கொளுத்துப்படுது. சரி, அப்போ நாங்கள் இதை ஒட்டி போட்டு பிரட்டேக்க பார்ப்போம். சர்மி வந்து டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு ஆள் வந்து போயிட்டுது. ஆள் வடையில் அண்டை தட்டை வடை சுட்டு வச்சது வேலைக்கு வராக்களுக்கு தட்டை வடை கொடுக்க சொல்லி அதே மாதிரி சொல்லுங்க 3 டீ ஆள் கண்டு நெப்பியால் ஒன்றினாக்கு அது வந்து 2 பேருக்கு அங்கே போயிட்டு இப்போ டீ எல்லாம் கொடுத்து போட்டு பார்ப்போம் என்ன செய்யற கத்தி கை கொண்டு யாக்கிடாக்கு. சரி, இப்போ வந்து ஒட்டி முடிஞ்சுது. அதாவது வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒட்டி முடிஞ்சுது. இதே நீங்கள் வந்து கவுட்டு இந்த கீழ்ப்பக்கங்கள் இல்லாமல் தான் ஒட்ட வேணும். அதாவது வந்து தெரியா கீழ்ப்பக்கம் ஒட்டையிலேண்டா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், இந்த பிளம் இருக்காது ஒட்டையிலேன்னு சொன்னால். அப்போ அதனடியாக இப்போ நாங்கள் இதை வந்து கவுக்க போகிறோம். இப்போ கவுக்குறக்கே இப்போ வந்து இட வசதி இல்லை. இந்த சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த பூமரங்கள் அதெல்லாம் நிற்கிது. ஒரு கண்டில் சின்ன டேமேஜ் கூடி வந்துடக்கூடாது, நோப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆக்கல்ல வரலாம் இல்லையடா, இது வந்து ஒரு நாள் தண்ணி ஊற்றி எவ்வளோ கஷ்டப்படுறான்றது எனக்கு தான் தெரியும் உண்மையிலே. அப்போ அதனடியாலே இப்போ என்னென்னு சொல்கிறது அந்தே பிளமாக தான் கிடக்கு. பிளம் தான் எப்படி கவுப்பம் இது? அதான்டா இப்போ எப்படி கவுக்குறேன்னு பிளான் இல்லை கிடக்கு. அங்கால பூக்கண்டுக்கே போயில்லாதா? பூக்கண்டுக்கு போகக்கூடாது. பூக்கண்டுக்கு போனால் ஃபெயில். எங்கே பூக்கண்டுக்கான போக வேண்டாமா? இங்கே வேட்டுமா எப்படி புல்லு கண்டிட்டா இது இப்படி இறங்கி பொறு சுடுதுறாப்பா இல்லாடம் சுட செஞ்சது சுடுவது இல்லாடம். ஓஹோ அதெல்லாம் சுடுது எனக்கு. 2 எல்லாம் இருக்கேன், 2 தூக்க ஈஸியாக தான் இருக்கு. ஓஹோ போட்டுமாங்க ரைட். அங்கே தக்காளி கண்டா அங்கே எங்க காணிக்க பிரிட்டி இல்லாண்டி இப்படித்தான் நிமித்தணும். இது தென்னோலையில 2-3 வெட்டினா கிரைண்டரில் வெட்டிடாத இல்லை பிளேட் கொண்டு இல்லை. என்னடா வெட்டணும் தக்காளி பழம் மறைக்கிறது கொட்டப்பட்டா என்ன மாதிரி? ஓமா நாங்கள் தக்காளி கேங்க உண்மையாக தக்காளி கேக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனாங்க. சில இது இப்போ வெயில் பட்டுடுது தொடர்ச்சியில் விளைவிழுந்தாலும் விழும் தக்காளிக்க. கத்தியை கொண்டு தான் சரி டக்குனு பட்டுவோம் பார். இந்த கத்தி இந்த டக்குனு ஓலியை பட்டும். ஓலியை டக்குனு 3 வெட்டிட்டு வீடு இதுக்கு மேல ஏறு இதை கொடு. ஓலியை டக்குனு வெட்டி விட்டு இந்த கத்தி வெட்டுமோ? வெட்ட வாங்குறா நீ கூட கொடுக்குறீங்க என்னடா இந்தா இங்க கிடக்கு கத்தி. வெட்டி விடு வெல்ப விளையாட்டு நல்ல கத்திடா இது கத்திப்படி ரைட். மோனிக்காங்க டீசனுக்கோ அங்கே பைப்பில் சுடும் சுட செய்தது. அக்காண்ட புத்தகம் கொண்டு வர அவடக்கு அழுகுற அடங்காலன்ட்டு. சரியா மட்டியதுடா நீங்களாம் பட்டுவீங்க. அந்த 2 மட்டையும் பட்டு தானே வேணுமா? எந்த அழுது தூக்கையில இல்லை எல்லாத்தையும் பட்டி கயிறு வேணா தூக்கி பிடிக்கா சேர்ந்துறேன். அவன் வெயிட் கூட என்ன சொல்றேன்? இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் எப்படியா டக்குன்னு முடல் சொல்லி தர டக்குன்னு வெட்டு. கத்தியில் மேல விழுந்து எழுதுனா பிஸ்கந்த வயிற்றுல ஏறி விட்டுரும். சரி எவ்வளோங்க அங்கே போடும். மழை மலாண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு
பாருங்க இது பிரட்டுற நான் அதில் கொத்தி விட கொண்டு மட்டை அங்கால போட்டு மட்டும் மேல அந்த உண்டை போட்டு அந்த ரெண்டே அந்த கீழே போடுறத போட்டுங்க அதை எல்லாம் கீழே போகுது ஓடு கவர் கணிப்ப ஒன்று சேட்டை கொஞ்சம் முண்டு விட்டு பிடிக்கட்ட முன்னெடுக்கும் சரி இந்த இது என்ன இந்த இந்த ஓலை வருது எந்த ஓலை இங்கே காலால இப்பதானே வட்டில மிதிக்குது கத்தியில போட்டுக்கிட்டுறாங்க தலையில பாரமான கத்தி என்ன சரி உண்டு மாடு தின்னும் வழியில போட்டு விட்ட தச்சோட போட்டு விடக்கூடாது வழியால கவனமா ஓ பிரிக்கிறீங்களோ வட்டு பிரிக்கிறேன் வட்டு பிரிக்கிறீங்களோ ஓகே அது மட்டும் தான் வேணும் புது சரியோ தென்னை இப்ப தண்டா பாலை வந்து கிடக்குது நோப்பட போகுது போனோட எல்லாம் கிடக்கு அதை விட கீழாம்பளம் இருந்தா